ராதே கிருஷ்ணா. இன்றைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்று துயரம் இருக்கும், இல்லை சந்தோஷம் இருக்கும், இல்லை இரண்டு மற்றது நிலை இருக்கும் அப்படின்லாம் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், நான் நல்லா தாங்க இருந்தேன், அவங்க வந்து தான் எல்லாம் ஆரம்பிச்சு விட்டாங்க அப்படிம்போம். அப்போ வந்து நம்மளுடைய மனம் எப்படி இருக்குது, விறகு மாதிரி இருக்கா. அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்த உடனே நம்ம அப்படியே பத்தின் எரியறதுக்கு. அப்போ நம்மக்கிட்ட தானே பிரச்சனை நம்மக்கிட்ட தானே. அதாவது நம்ம வந்து வி ஆர் ஃபைண்டிங் அவுட் சம்படி டு புட் த ப்ளேம். மற்றவர்கள் வந்து ஏதாவது நம்மளை சொன்னோன்னா, இல்லை நான் நல்லா தான் இருந்தேன், அவங்க தான் பண்ணாங்க, என் மேலே தப்பே இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அப்பயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தப்பு அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு இல்லையா. ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, தப்பு பண்ணாதவங்க ஜஸ்டிஃபை பண்ணவே மாட்டாங்க. அப்படியா அப்படியே அவனுக்கு தோணித்தேன், சரி பரவாயில்ல அப்படின்ட்டாங்க, நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அதனால் நமக்கு ஐயோ நமக்கு வந்து ஒரு சோர்ந்து விழுவதற்கோ இல்லை வந்து சுறுசுறுப்பாக எழுவதற்கோ நம் மனம்தான் ஒரு திரையை போடுறது. திரைன்னா எப்படி நம்ம ஸ்க்ரீன் சொல்லுவோம்ல, இப்போ தியேட்டர்லலாம் நம்ம பார்க்குற ஹீரோஸ் ஹீரோயின்லாம் என்ன ஸ்க்ரீனில் தானே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம மனம் தானே ஸ்க்ரீன். அப்போ மனம் என்கின்ற திரையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போயின்னு இருக்கு. அந்த மனம் எப்படி செயல்படுகின்றது, எப்படி இந்த கண்ணு காது மூக்கு, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் மனம் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது, ஸ்பாஞ்ச் மாதிரி. அப்போ அந்த மனமும் ஒரு இந்திரியத்தினுடைய சேர்ந்து இது 5 இது 10 கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5ன்னா மனசு ஒன்று இருக்குது. அந்த மனசு வந்து எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தால், யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட 4 ஜோக் சொன்னால் சிரிச்சிட்டு அவங்க கிளம்பி போகும்போது ஐயோ என்னமோ தெரிலங்க ஒரே மாதிரி வெறுமையாக இருக்குது, நீங்கள் இருக்கும்போது ஜாலியாக இருந்தது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், மனம் அதுக்காக ஏங்குதுன்னு அர்த்தம் இல்லையா. மனம் வந்து ஸ்க்ரீன்னா அந்த பிரதிபலிப்பதாகவே இருக்கட்டும், அதோடு ஒன்ற வேண்டாம். முன்னாடியெல்லாம் காமெடி சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, பெரிய தேட்டர் ஓப்பன் தேட்டர்லாம் இருக்கும் பொழுது எம்ஜிஆர் படம்லாம் வரும்பொழுது எம்ஜிஆர் கிட்டன்னு கத்தி போயிடுச்சுன்னா இங்கேருந்து பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் இருந்தால் தலைவா கத்தி அப்படின்னு ஸ்க்ரீனே கிழிச்ச ஆளுங்கள்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அது உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே விஷயம்தான் நம் மனத்தோடு நாம் சொல்ல வேண்டியதும். சில விஷயங்களை காணும் பொழுது சந்தோஷமும், சில விஷயங்களை பார்க்கும் பொழுது துயரமும், சில விஷயங்களை பார்க்கும் பொழுது பயமும் வரும்பொழுது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா ஏதோ வந்துட்டு போயிட்டுருக்கு, பாசிங் க்ளவுட், லெட் இட் பி, இதுவும் கடந்து போகும்னு நம்ம நிம்மதியாக இருக்க வேண்டியது தான். நம் மனதை அதற்காக பறி கொடுக்கக்கூடாது. சொல்கிறாங்கன்னா பறி கொடுக்கக்கூடாது, நிச்சயமாக கொடுக்கக்கூடாது.